ஹாய் ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜேகே ஒரு ஒன்ஷா தாண்டா பார்க்க போறோம். த டைட்டில் என்னன்னா ஃபைட்டிங் கப்பிள். ஓகேவா? நீ கேட்கலாம், என்னக்கா ஃபைட்டிங் கப்பிள் டைட்டில வச்சுட்டு உள்ள மட்டும் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக் பிக்கா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது அப்படிதான். ஓகேவா? கேட்காதீங்க, சும்மா நல்லா இருந்துச்சு அதனால வச்சுட்டேன். அதுக்கு ஒரு இருக்கும், நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு பர்த்டே ஸ்பெஷல் ஒன்ஷன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் ஒரு அக்கா, அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ஒரு அக்கான்னு சொல்லலாம். ஓகேவா? அக்கா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அக்கா, நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? இந்த வீடியோ நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன், சாரி அக்கா. ஒன்லி ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு, கரெக்டாக அந்த டேட் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டை பிச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஒய்ஃபைல தான் நானும் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வீட்டில் ஃபோன் இருந்தால் தானே ஒய்ஃபை இருக்கும். வீட்டில் ஆள் இல்லாத டைமில் ஃபோன் இருக்காது, அதனால ஒய்ஃபையும் உள்ள இருக்கா, அதனால என்னால் அப்போ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஐம் ஸோ சாரி. அதனால நான் இன்னைக்கு தான் ரெக்கார்ட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுறேன். நேற்று தான் உங்களுக்கு பர்த்டே தெரியும், ஸோ இன்னைக்கு போடுறேன், என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஓகே, லைஃபுக்கு ஹாப்பியாக இருங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க, எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. இருக்கேன், எப்பயுமே நான் இருப்பேன். ஓகேவா? எதுனாலும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஒரு சிஸ்டராக நீங்கள் என்ன நினச்சி நல்லா ஹாப்பி ஜாலியாக பேசலாம். ஓகேவா? என்ன சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு என்கிட்ட அதிகம் பேச முடியுமானா தெரில அக்கா. ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கு ரொம்ப அதிகமாகிடும். அதனால வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்கூல் என்ன பண்ணுறது, அது கொஞ்சம் ஒர்க்காக இருக்கே, அதனால ஓடிடுவேன். அதிகம் இன்ஸ்டா பக்கம் வரமாட்டேன். அதனால இப்போ அதிகம் உங்ககிட்ட பேச முடியாது. கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரில. ஸோ மிஸ் பண்ணிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்த்த கண்டிப்பாக எப்பயாவது ரிப்ளை பண்ணுவேன் நைட்டில் கூட. ஓகே, சரி அக்கா, ஹாப்பியாக இருங்க. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு அவசரம் தான். ஓகேவா? மறக்காம கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி அக்கா, ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வரவில்லை உங்களுக்குலாம் பேசாமல் ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஓகேவா? சரி வாங்கடா ஸ்டேட் நம்ம ஒன் ஷாட்குள்ளே பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் அப்படியே டிஜேகே டிஜேகே இங்கே வா. ஏய் என்னடி, எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டு இருக்க? இங்க வாடோ, இங்க வா. என்ன இங்க பாரு ஜேகே, நீ தானே இப்ப சமைக்கணும், நீ எதுக்கு என்ன சமைக்க விட்ட? எழுந்திரிடா, டே எழுந்திரி. ஏ முடியாதுடி, போடி. வா ஜேகே, இங்க எழுந்திரி ஜேகே. ஏ முடியாதுடி, போடி. எழுந்திரிடா, எனக்கு வேலை வைக்கிற நீ. என்னடா சொன்ன? என்ன சொன்ன நீ? என்னடா சொன்ன கல்யாணத்தப்பா? நான் உன்னை வேலையுமே வைக்க மாட்டேன்டி, உன்னை இப்படி தாங்க வேண்டி, உன்னை இப்படி தாங்க வேண்டி, என்னென்ன சொன்ன நீ? இப்போ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு வேலை வச்சிட்டு இருக்கு. ஏண்டி அதுன்னு காலையில் இருந்துச்சு, காஃபி கூட போட மாட்ட? அது இல்லை ஜேகே, எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கு ஜேகே, அது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாதா? நீ ஏன் இப்படி இருக்க? ஏண்டி அதுக்கு நான் என்னடி பண்ணுறது? டயர்டாக இருக்குன்னா போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? நீயா எழுந்துருச்சு காஃபி போடுறேன்னு வந்துட்டு தூங்கிட்டு இருக்க அவனை எழுப்பி நீ ஏன்டா எனக்கு போடலண்ணா, நான் உனக்கு போட்டு தர மாட்டேன்னு சொன்னனா? அது என்ன தூக்கத்துல இருந்து தான் நீ எழுப்பிடுமா? அது எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ காஃபி குடிக்கும் போல இருக்கு, அப்படி காஃபி போட்டு தான் கொடுக்கணும். பைத்தியக்கறி பொடி. படா. நீ எனக்கு தெரியாது, நான் எனக்கு நீ போட்டு தரேன். தலையெழுத்து போட்டு தரேன், வா. என்ன தலையெழுத்தா? என்ன தலையெழுத்தேன்ட்டு வர? நான் என்ன உனக்கு தலையெழுத்தடா? என்ன என்கிட்ட தலையெழுத்தேன்ட்டு வர? போடா போடா. ஐயோ இங்க பாரு தங்கம் செல்லம், புச்சு மாலை, அம்மு மாலை, அடிங்க. ஐயோ இப்ப மட்டும் என்ன கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப நான் என்னடி பண்ணும்? இல்ல ஒரு மனுஷன் இதுக்கு மேல என்னடி பண்ணுவான்? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? எப்ப பார்த்தாலும் கடவுளை கத்திக்கிட்டே போடா அந்த பக்கம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. இங்க பாருங்க கோச்சுக்காதடி செல்லம், இங்க வா இங்க வா இங்க வா. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? நீ ஆண்டி இப்படி இருக்க, நீ இப்படி இருக்க தாண்டி எனக்கு பிரச்சனை. நார்மலர், நான் டீ தானே வேணும், நான் உனக்கு சமைச்சி தரேன், எல்லாமே பண்ணுறேன்டி, நீ கொஞ்சம் அமைதியாக மட்டும் இருடி. ஓகேவா? எவ்வளோ குழம்பி தொலைகிற. அதனால வேணா நான் ட்ரை பண்ணுறப்பா. ட்ரை பண்ணுறியா? அடியே என் கூட சண்டை போடல, என்ன வம்பு இருக்குல்ல, உரண்டலுகளெல்லாம் நீ அமைதியாகவே இருக்க மாட்டியாடி? மாட்டேனி இருக்க மாட்டேனி, என்ன பண்ணுவ? ஐயோ முடியலையே ஏசப்பா. ஏன் சாமி அவரெல்லாம் கூப்பிடுற? இப்போ நீ ஏண்டி சாமியெல்லாம் கூப்பிடுற? அது எனக்கு எப்பயுமே அது நேச்சுரல். அப்போ எனக்கும் இது எப்பவுமே அப்படிதான். ஏன்டா இப்படி நான் சொல்கிறதையே காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? செக்கே என்ன
இன்னைக்கு நைட்டு வெளியே கூட்டிகிட்டு போறியா? வெளியே? நான் கூட நீ கூட வேறம்மா நினச்சிட்டேன். வேற என்ன நினச்சேன்னா வேற என்ன நினச்சிங்க சாரு? என்ன நினச்சிங்க? அது உனக்கே தெரியும், வச்சிருவேன் கொப்ப மோனே. அதில் எங்கேயாவது சாப்பாட்டு கடை கூப்பிட்டு போய் செலவு வச்சிருவேன்னு நினச்சேன். அட பாவி, சரி என்னை பார்த்தா என்ன சாப்பாடு தீனி பண்டார மாதிரியாடா இருக்கு? அப்படி இல்லை, கொஞ்சம் சொல்லலாம். ஏண்டா நான் அந்தளவுக்கு கடை திங்குறேன், நான் இதுக்கு உங்ககிட்ட எதுவும் கேட்க கூட மாட்டேன்டா. அது வாங்கி கொடு, நீயா வாங்கி தரது தான்டா சாப்பிடுவேன். இதுக்கே நீ என்ன தின்னி பண்ணாரு? இதே மற்றவ மாதிரி எனக்கு அது வாங்கி கொடுடா, எனக்கு இது வாங்கி கொடுடா அப்படின்னா நீ என்னென்ன சொல்லுவேன்? என்ன இழிக்காது ஜெக்கி, வச்சிருண்டா கொப்ப மாவனே. ஏய் என்னடி கொப்ப மாவனேங்கிற? நான் உங்கள் அப்பனோட மாவனாடி. ஏய் என்னடா முறைய மாத்திர? எங்கள் அப்பனோட மாவனாக தான் நீ எனக்கு அண்ணன்டா. அப்படி இருந்தால் உனக்கு ஓகேவா ஜெக்கி? ஏய் வச்சிருவேன் நான் உனக்கு. மாமா ஒழுங்கு மரியாதை மாமான்னு கூப்பிடு. என்ன பேருட்டு கூப்பிட்றா? ஆமாம், இது ஒரு மூஞ்சி. மாமான்னு கூப்பிடு அங்கே. பாடா. ஏய் என்னாடி, என்ன மரியாதைலாம் குறையுது? அப்படி தாண்டா குறையும். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய் நாடி, ஏய் நாடா, ஏய் நாடி, அச்சி பயப்பட இதையே சொல்லிக்கிட்டேப்பா அப்படிங்கிறீங்க. ஏய் நீ தாண்டி ஆரம்பிச்ச, என்ன நடி போங்கிற? சரி வெளிப்படம் நீ கிளம்பு. சரி என்ன, எங்கே கிளம்பணும்? எங்கே வேணா போகலாம், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எங்கே கிளம்புனாலும் ஃபஸ்ட்டு இந்த தலையை கட்டிக்கிட்டு வா. எப்போ பார்த்தாலும் விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே நிற்காத. அப்போ நீயும் இந்த டிஷர்ட் படுத்திக்கிட்டு இருக்காமல் அப்போ ஷர்ட்டே மாட்டு வா. அது எனக்கு தெரியும் எங்கே போகும்போது எப்படி வரணும்னு, நீ சொல்ல தேவையில்ல. எனக்கு தெரியும்ப்பா. ஜெக்கி வெளியே மழை பெய்யுது ஜெக்கி. இது வேறு ஒரே சில்னஸ் கிளைமேட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஜெக்கி. ஐயோ அப்படின்றீங்க. அப்புறம் என்ன ஜெக்கி, இன்னைக்கு என்ன வேலை லீவா? மழை பெய்யுது. லீவு தான், அதான் வெளியே போகலான்ட்டே. வா போகலாம். இப்போ இல்லை, நான் சாயந்தரம் நைட் டைம் சொன்னேன். அப்போ தான் அது இன்றைக்கி பௌர்ணமி தெரியுமா? இன்றைக்கி அப்படியே முழு நிலா வெளிச்சம் செம்மையாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அப்புறம் ஜெக்கி உனக்கு அதெல்லாம் புரியாது. நம்ம அந்த முழு நிலாவை பார்க்குற அந்த ஃபீல் இருக்கு பாரு, அதில் இருக்க நிம்மதி வேறு எதுலேயும் இருக்காது தெரியுமா? அப்படி ஒரு மன திருப்தியாக இருக்கும். ஏன்லாம் தெரியாது, ஆனால் அந்த நிலாவை பார்த்து நம்ம ரசிக்கும் போது செம்மையாக இருக்கும். எனக்கு பெரிய ட்ரீமே என்னென்னா, ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். அதில் நீயும் நானும் கொஞ்சம் ஹக் பண்ண மாதிரி, அதில் பின்னாடி அந்த நிலாவும் தெரியணும். பின்னாடி லைட் டெக்கரேஷனோட அங்கே இருக்க அந்த ஷீட்ஸ் லைட்ஸ், அது கொஞ்சம் அந்த வெளிச்சம். ஸோ அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிளைமேட்டில் அப்படியே ஒரு சில்னஸோட காற்றுல ஒரு வார்ம் ஹக்கில் அப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தால் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல. ஐயோ ஐயான், என்னாடி என்ன அப்படியே மேட்ட முறை கற்பனையிலே மதக்குறீங்க போலையே. என்ன நீ செஞ்சிருவோமா? முழு நிலா செஞ்சிருவோமா? ஏன் செஞ்சிருவோம். ஓகே. அச்சோ தேங்க்யூடா அப்படின்ட்டு கண்ணத்தை பிடிச்சி கிள்றீங்க. ஆமாண்டி, எவ்வளோ நேரம் ஃபைட்டிங்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்துட்டேன், இப்போ மட்டும் இப்படி சொல்லு. வாச்சேக்கே, நம்ம தான் ஒரு ஃபைட்டிங் கப்பல்னு உனக்கே தெரியாதா? வா அப்படிங்கிறீங்க. அது சரி வா, நான் போய் தூங்குறேன் வா. ஏன்டா இப்போ தான்டா எழுந்துருச்ச? எனக்கு மறுபடியும் தூக்கம் வருது. நான் தூங்கக்கூடாதா? தாராளமாக போய் தூங்கு. அது அப்படிவா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் போய் தூங்கிடுறாரு. நீங்களா இவன் எப்படி மீண்டும் ஒரு மணி நேரத்தில் எழுந்துச்சு வந்துடுவான், போயிட்டு நம்ம சமைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சமைக்க போயிடுறீங்க. அவனும் மொட்டை தூக்கம் நல்லா அப்படியே தூங்கிடுறான். கிட்டத்தட்ட மணி ஒரு 11 ஆயிடுது. அப்போ தான் இவ்வளோ எழுந்திரிச்சு வருது. நீங்கள் பார்த்துட்டு அட பாவி, என்னடா நீ எதுக்கு 11 மணிக்கு எழுந்திரிச்சு வர? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் இவ்வளோ லேட்டாக? கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாமே. சரி விடு என்னப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு அந்த டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கேட்குறீங்க, ஏன்டா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன்னு யாருக்கும் சொல்லலையா? அதுக்கு எதுக்கடி யார்ட்டையாவது சொல்லணும்? அதான் பக்கத்தில் அவனாவது இருப்பான் பாரு, அவனை கூப்பிட்டு
இந்தாங்க ப்ரோ கொஞ்சம் ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க ப்ரோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுக்க போகிறாங்க. அடப்பாவி என்னடா இப்படி இருக்க? ஏய் ஆனால் அவங்களே நார்மலாக எடுத்து கொடுப்பாங்க, அதுவே சூப்பராக இருக்கும். சரி விட நமக்கு ஃபோட்டோ வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்கீங்க. இப்போ அப்படியே ஈவினிங் ஒரு 6 o'clock ஆகிடுது. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நீங்கள் தான் அப்படியே மொட்டை மாடியில் நின்று சோ நிலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது நிலாவை பார்க்கறதுக்கு. அப்படியே கன்னத்தில் கை வச்சு ஓ செம்மையாக இருக்கே அப்படின்னு நிலாவை நல்லா ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அப்படியே ஜெயிக்குதோ பூ அப்படிங்கிற பக்கி 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 பேலை பக்கி பக்கி அப்படிங்கிறீங்க. ஏய் என்னடி பக்கி 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 நீ இத்தனை பக்கி சொல்கிற? உனக்கே ஓவரா இல்லை? ஓவராக தான் இருக்குது, ஆனால் நீ இவ்வளோ ஓவராக பண்ணுற. நான் எவ்வளோ அழகாக நிலாவை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், நீ என்னடா வந்து பின்னாடி பேடுன்ட்டு இப்படா பைத்தியம். ஏய் எவ்வளோ நேரம் அப்படி சைலண்டாக இருக்குது? அதான் சும்மா ஒரு இரண்டுமே இறன்னு ஏன் நான் இறண்டக்கூடாதா என்ன? கையை வச்சுட்டு சும்மா இருடா. முடியாது. என்ன பண்ணுவா? முடியாது முடியாது முடியாது. ஐயோ டே கையை வச்சுக்கிட்டு சும்மா இருடா அப்படின்றீங்க அவரா? ஏய் என்னாடி என்ன பாட்டுது? சும்மா ஜேக்கே எனக்கு அப்படியே வாயில் வந்துருச்சு. ஆனாலும் பாட்டெல்லாம் சொல்லிட்டு ஒழுங்காக கையை வச்சுட்டு அமைதியாரு. பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இறண்டிக்கிட்டு இருந்தேன்னா சாவடிச்சிடும். மௌனே வாடா நீ வேணால் சேர்ந்து வந்து நிலாவை ரசிடா. நான் எதுடி நிலாவை ரசிக்கணும்? ஏன் சார் நிலாவை ரசித்தா அவங்களுக்கு என்ன கேடு? அல்ல அது போடும். உனக்குலாம் ஏன் ஃபீலிங்ஸ் கட்ட ஆளிடாடி? உனக்குலாம் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கா? அப்படியே நிலாவை பார்த்து அப்படியே ஒரு ஃபீல் பண்ணி அப்படியே 2 பேர் சேர்ந்துருக்கோம், ஒரு லவ் பண்ணி அது எப்படி இருக்கும்? நீ என்னடா இப்படி இருக்க? ஐயோ என் மக்கு பொண்டாட்டி உனக்கு புரியலாடி. முன்னாடியே இவ்வளோ ஒரு அழகான நிலா இருக்குது. நான் எதுக்கடி வானத்தில் இருக்க நிலாவெல்லாம் பார்க்க போகிறேன்? இங்கே பாருடா ஓவராக ஐஸ் வைக்கிறேன், ஐஸ் வைக்காதா? ஆல்ரெடி எனக்கு அப்படியே சிலு சிலுன்னு குளுகுளுன்னு இருக்குது. இதில் நீ வேறு இப்பெல்லாம் வச்சு எனக்கு பாவம் ஜன்னி வந்துட போகுது. ஏய் என்னாடி நான் இருக்கும்போது உனக்கு ஜன்னி வர விட்டுருவோன்னா? அதெல்லாம் வராது. இப்படியே நீ ஐஸ் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு அதாண்டா வரும். அந்த அளவுக்கு நான் வைக்கிற ஐஸ் இருக்கு உனக்கு. அப்போ நீ ஐஸ் தான் வைக்கிற. ஆமாம் ஐஸ் தான் வைக்கிறேன். காலையிலேருந்து சண்டை அடிச்சுட்டே இருந்தீங்க, அப்போ ஐஸ் தான் வைக்க முடியும். போட பைக்காரா. ஏய் போட்டி வாடி கிளம்பலாம். போட்டிங்க அதடி வாடி போகலாம். ஓகே பார்க்கலாம். அங்கே போயிட்டு நல்லா அழகான ஒரு இதில் நிலாவை ரசிக்கலாம். ஏன்டி நீ இப்படி ஒரு நிலா பைத்தியமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ அப்படியே ஜெக்கே பார்த்துட்டு ஆமாம் வயன் சொல்லு ஜெக்கே, போகிற இடத்துல இது எங்கேயா என்னை விட்டுட்டு ஓடிட மாட்டியே? ஏன்டா அப்படி கேட்குற? அது இல்லடி, சும்மாவே மம்பளுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுப்ப. தயவு செஞ்சு இன்றைக்கி மட்டும் இப்படி பண்ணிடாத. ஏன் பண்ணக்கூடாது? ஏய் எனக்குலாம் கொஞ்சம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஏன் நீ மட்டும்தான் நிலா பைத்தியம் இருக்கியா? இந்த ஊரில் முக்கால்வாசி பேர் எல்லாம் நிலா பைத்தியமாக தாண்டி தெரியுறாங்க. அதனால தான் எங்கேயாவது காணா போயிட்டினா நான் என்ன பண்ணுறது? அதனால தான் எங்கேயும் போகாத கூடயே வரணும் சரியா? ஓகே கூடயே வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சரி வாப்பாலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி ஜெக்கே கூட போகிறீங்க. செம்மையாக இருக்கே ஜெக்கே, வண்டியில் போகலாமே. ஐயோ காரில் போனால் என்ன? கார் வேணாம் பைக்கில் போகலாம் ஜெக்கே. எனக்கு பைக்கில் போதா ஜெக்கே அவ்வளோ பிடிக்கும். ப்ளீஸ் ஜெக்கே பைக்கில் போகலாமே. பைக்கில் சரி வா போவோம். நிஜமா தான் ஏய் நிஜமா தான். சரி ஓகே போகலாம். ஐயோ லவ் யூ ஜெக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கனத்தை பிடிச்சி முத கொடுக்குறீங்க. ஏய் என்னாடி பண்ணுற? சும்மா ஹாப்பியாக இருக்கணும், கொஞ்சம் அப்படி தான் மாறிடுவேன் அப்படின்றீங்க. ஐயோ பையன் எனக்கு அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்குடி. ஏய் ஜெக்கே வெக்கப்படுறியா? இங்கே பாரு. ஏய் ஜெக்கே வெக்கப்படுறியாடா? டேய் வெக்கப்படுறியா? ஏய் அமைதியாரு. சரி விடு. என்னடி பொடி. நீயே இப்பெல்லாம் கலாய்க்கிற. வேற என்ன ஜெக்கே பண்ணுறது? ஒன்று கலாய்ச்சி பழகி போச்சு. வேற என்ன பண்ணுறது? இருக்கும் அழகு நீயே பழக மாட்ட பின்ன. போ ஜெக்கே. என்ன ஜெக்கே? ஐயோ சத்தியமாக நல்லாலடி, இவ்வளோலாம் கேவலமாக பேசாத சரியா?
ஐயோயோ இவர் பெரிய இவர் போவியா ஏய் என்ன என்னடி என்ன ஐயோ சிக்கி சிக்கி வண்டி 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 பார்த்துட்டு சிக்கி எங்கே போய் விட்டுறாத தெரிதுல்ல வாய் மூடிக்கிட்டு வா சீப்படா உன்ட்டெலாம் மனுஷி பேசுவலா ஏண்டி நல்லா தானே பேசிட்டு வரேன் என்ன வம்பல் இல்லைன்னா உன் வாய் அடங்காதா இருக்க முடியலையே சிக்கி என்ன பண்ணுறது உன்னை வம்பளுத்து பழகிட்டேன் உன்னை வம்பளுக்காம என்னால் இருக்க முடியல இருக்க முடியாதுடி இருக்க முடியாது என்ன பண்ணுறது எல்லாம் கரிகாலம் ஏன்டா கரிகாலங்கிற இப்படிலாம் நம்ம தான்டா ஒரு மாதிரி க்யூட்டே நல்லா ஃபைட்டிங்கே ஒரு க்யூட்டாக பண்ணுறது கிரிஞ்சு கப்பல் நம்ம தான் ஏண்டி நமக்கு என்னென்ன பேர் வேணுமோ எல்லா பேரும் நீ ஏன் ஃபைட்டிங் கப்பல் கிரிஞ்சு கப்பல் இனி என்னென்ன இப்பயோ வை கடவுளே முடியலடா சாமி ஜேக்கே வரவாளையே ஏசப்பா விட்டு கடவுளேன்ட்டு ஏய் அப்போல்லாம் எதுவும் சொல்லாது சரியா அது ஜஸ்ட் சும்மா அப்படியே வாயில் வரும் அவ்வளோதான் அதுக்கு இப்படி நம்ம சொல்லுவேன் சிச்சி விடு சாரி நான் இனிமேல் அப்படி சொல்ல முடியல எல்லாம் ஒன்றி அது நானாக சில டைம் அது நீயாவது பரவாயில்ல ஜிக்கே நான் ஸ்கூல் படிக்கணும்னு திரும்ப பண்ணுவேன் ஐயோ ஏசுப்பா கத்தை கடவுளே கந்தா சாமி கதிர்வேலா அப்படி இப்படி நான் வாய் என்னென்ன வருதோ எல்லாமே வளருவேன் ஜிக்கே வேறு இப்போ கூட வளர்றேன் அதை மட்டும் தான் வளரிட்டு கிடப்பேன் நான் அது சரி ஹி அதனால ஒரு பிரச்சனை யாரும் என்ன சொல்ல எனக்கு எந்த கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிட்டு இருக்கீங்க ஜேகே கிட்ட ஜேகேவும் நமக்கு நல்லா சால்றத்தை கெட்டஸ்டா இவன் நல்லா நம்மளும் நல்லா சால்றதுல இவன் நல்லா தட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஒரு பக்கம் இது பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு நீங்கள் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு வந்துருக்கீங்க ஃபன்னு ஜாலி ஃபைட்டு ரொமான்டிக்கு கப்பலு எல்லாம் விதமாக கலந்து ஒரு கலவையாக நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கை அதே மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கிறது இப்படியே தான் அந்த டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க நீங்கள் அப்படியே போயிட்டு இறங்கிட்டு பாரு ஏய் என்னடி பாரு இவ்வளோ அழகா இருக்கு சிக்கி ஐயோ சாமி என்னால் முடியலடா டேய் என்ன சிக்கி இங்கே பாரு அது எவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்கு ஐயோ ஓ ஸ்வீட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை எனக்கு புரியல நீ என்ன அது தின்னு பார்த்தியா ஏண்டி அதனை தின்னா பார்த்த நீ ஸ்வீட்டு கிவீட்டுன்றியே அதில் சேக்கி பாரு எவ்வளோ அழகாக இருக்குது இப்படி கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா ஐயோ செம்மையாக இருக்கே அப்படியே இங்கே இருந்துடலாம் போல் இருக்குது தெரியுமா இருந்துக்கடி யார் வேணும் நான் இங்கே இருந்துக்க அவனுக்கு ஃப்ரீயாக தானே விட்டுருக்காங்க யார் வேணால் வந்து பார்த்துட்டு போங்கண்ணே அப்புறம் என்ன இருந்துக்க யார் வேணான்ட்டா இருந்துக்க டே அப்போ நீலாம் மிஸ் பண்ண மாட்டேன் வச்சுக்கணும் இல்லைண்ணா நான் எதுக்கு மிஸ் பண்ண போகிறேன் ஏன் மிஸ் பண்ண மாட்டியா அதான்டி நான் ஏன் மிஸ் பண்ண போகிறேன் ஏன்டா என்னை மிஸ்லாம் பண்ண மாட்டியானே சேச்சே அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அட பாவி அப்போ உனக்கு நான் முக்கியமே இல்லையா ஜோக்கு ஆச்சி பழமாத அப்படி கிடையாது எதனால அந்தளவுலாம் பாடம் பைத்தியம் நான் போகிறேன் போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டீங்க அப்படி நடந்து போகிறீங்க கூட்டமாக ரெடி கொப்பமாலே போவாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படி உங்கள் கையை பிடிச்சி அப்படி இழுக்கிறாரு என்ன எதுக்கு இழுக்கிற திரும்ப என்ன திரும்படி எதுக்கு திரும்பணும் திரும்புன்னு என்ன மிரட்டினா பயந்துக்கணும் திரும்படி திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்புறீங்க நீ தானே கேட்ட ஃபோட்டோ வேணும்னு எடுக்கலாமா ஃபோட்டோ அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை ஒரு பார்வை வைக்கிறாரு நீங்கள் அப்படியே ஜேகே அப்படின்னு அப்படியே திடீர்னு உங்களுக்கு அப்படியே வெக்கம் வந்துடுது அந்த மனுஷன் இப்படி இழுத்தோடனே நீங்கள் அப்படியே ஸ்மைலோட ஜேகே அப்படின்ட்டு அவர் பார்க்குறீங்க அவர் என்ன அப்படிங்கிறாரு ஐயோ ஜேகே இந்த மூணு லைட்டுக்கு செம்மையாக இருக்குடா ஐயோ இப்போ வந்துடி இப்போலாம் சொல்லாத அப்புறம் புருஷனுக்கு வெக்கம் வந்துடும் அச்சோ என் புருஷன் வெக்கப்படுறியாக்கும் நீங்கள் வேறு இப்போலாம் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக அந்த ஃபோட்டோ ஷூட்டு அப்படியே முடியுது அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக போகுது உங்கள் லைஃப் ஃபைட்டிங்லாம் சொல்லவே தேவையில்ல ஃபைட்டிங் கப்புளுக்கு ஃபைட்டிங்கில் என்ன ஒரு வாழ்க்கையா ஸோ நிறைய ஃபைட்டிங்ஸ் நிறைய கொஞ்சல்ஸ் நிறைய ரொமான்ஸ் அப்படியே உங்கள் வாழ்க்கை அவ்வளோ சூப்பராக போகுது
நீங்களா யோசிப்பீங்க, ச்சே எப்படி இல்லை நம்ம நினச்சிட்டா அதை அப்படியே நடத்திடுறோம். இவனை மாதிரிலாம் யாரும் கிடைக்க மாட்டாங்க. நமக்கு கிடைச்சிருக்கணும், நம்ம அப்படி கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹாப்பி உங்கள் லைஃப் போகுது. ஓகேடா, இது ரொம்ப 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 குட்டி ஒன் ஷாட். அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்வீட்டாக அப்படியே ஒரு சீன்ஸ் வச்சு அவ்வளோதான். இந்த ஒன் ஷாட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் ஒன் ஷாட் நல்லா பெருசாக, அதாவது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக போடுறேன். இந்த ஒன் ஷாட் இதோட போதும். ஓகேவா? மறக்காமல் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பர்த்டே கேர்ள் நீங்களும் கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லோரும் மறக்காமல் பர்த்டே கேர்ளுக்கு விஷ் பண்ணிடுங்க. நானே லேட் விஷயம் பரவாயில்ல, நீங்களும் பார்க்குறேன், நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? இருந்தாலும் கோச்சுக்காதீங்க. ஓகே, எவ்வளோ லேட்டாக போடுறேன், கோச்சுக்காதீங்க. ஓகே, ஐம் ஸோ சாரி. நீங்கள் கேட்டிங்க, நான் லேட்டாக போட்டேன். சாரி, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி, இருந்தாலும் மறக்காமல் இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சாரி, ரொம்ப குட்டியாக போட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பை பாய்.